ஜூலை 24 அன்னைக்கு இந்த மெகா ஆஃபர் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. KFC டபுள் டீல் வந்தாச்சு. போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. Shri Venkateshwara University, empowering education, elevating futures. ஒருத்தங்க நமக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு இயலாமையோடு பார்க்கக்கூடிய அந்த பார்வைக்கு பலம் அதிகம். ஒரு குழந்தைக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுதா, கண்டிப்பாக அங்கே திருஷ்டியால் அந்த குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கும். அந்த பொண்ணு மாதிரி நீ படிக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே நான் பார்த்த விஷயம். அவள் மட்டும் சூப்பராக படிக்கிறா, அதே ஸ்கூலில் தானே நீயும் படிக்கிற, ஏன் அவள் அளவுக்கு பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு அந்த பொண்ணை உதாரணம் காமிச்சு அதுதான் அந்த பொண்ணு வந்து ஸ்கூல் லீட்ரு, ஃபஸ்ட்டு லீட்ரு அந்த பொண்ணு. அந்த பொண்ணுக்கு அந்த தாக்கம் சொல்லி அது என்ன வச்சு ஃபைனலாக அந்த மாதிரி கல் உப்பையும் ஒரு சிட்டிகை கஸ்தூரி மஞ்சளையும் குளிக்கிறதுக்கு முன்னாடி அந்த தண்ணியில் கலந்து நம்ம தலையில் ஊற்றிக்கிட்டோம் அப்படின்னா அந்த தேங்காய் பொட்டு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகளுக்கு சில மூலிகைகள்லாம் எடுத்து அதை கருக்கி அதை மையாக செஞ்சு அதை வைக்கிறது உண்டு. அந்த வேங்கை மரத்தினுடைய பிசினை எடுத்து அதை செய்வாங்க. அப்போது அந்த வேங்கை பொட்டு அப்படிங்கிறது இந்த கடலில் போய் குளிக்கிறதுனால உங்கள் உடம்பு பூரா அந்த உப்பு தண்ணியில் மூழ்கி எந்திரிக்கிறதுனால அந்த திஷ்டிங்கிறது உங்களுக்கு அங்கே ரெடியூஸ் ஆகிடும். கம்பளி கயிறுன்னு ஒன்று உண்டு, கருப்பு கம்பளியால் ஆன கயிறு. அந்த கருப்பு கயிறை வந்து நம்ம காலில் கட்டணும். ஆண்கள் வந்து வலது கால்லையும் பெண்கள் இடது கால்லையும் கட்டினாங்கன்னா அதிகமாக கேள்விப்படுறோம், திருஷ்டி பட்டுரும், கண்ணு பட்டுரும் அப்படின்லாம் சொல்லப்படுது. இந்த திருஷ்டி அப்படிங்கிறது நிஜமாலுமே இருக்கா? அது எப்படிப்படுது? அதை போக்குறதுக்கு என்னென்ன வழிகள்? நிச்சயமாக உண்டு. கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கும் நம்ம கடைபிடிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்னென்னா, நம்ம ஏதாவது ஒரு விசேஷம் பண்ணணும் அப்படின்னா திருஷ்டி சுற்றி போடுறது உண்டு. இப்போ வெளியில் போயிட்டு வர்றோம், ஒரு ஆஸ்பத்திரியில் ஒரு 4 நாள் ட்ரீட்மெண்ட்டை முடிச்சுட்டு வர்றோம், வீட்டில் இருந்தால் வீட்டுக்கு வெளியில் நிற்க வச்சு அவங்கள வந்து கொஞ்சம் சில சம்பிரதாயங்கள்லாம் பண்ணி, இப்போ வந்து வீட்டுக்கு வெளியில் குளிக்கக்கூடிய வசதி இல்லை, அப்போல்லாம் வெளியில் நிற்க வச்சு தலையில் தண்ணியை ஊற்றி திருஷ்டி கழித்து தான் உள்ளர கூட்டிகிட்டு போவாங்க. அதே மாதிரி ஒரு வீர தீர சாதனை செஞ்சுட்டு வர்றாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு திருஷ்டி சுற்றி போடுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் ஒரு குழந்தை பிறப்பு முடிச்சு முதலாக குழந்தைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றாங்கன்னா அந்த இதுக்கும் ஆரத்தி காமிக்கிற வழக்கம்ங்கிறது ஒன்று. அந்த ஆரத்தி காமிக்கிறதும் அந்த திருஷ்டி கழிப்பதற்கான ஒரு வழிமுறை தான் அப்படின்னு சொல்லலாம். அந்த கண் திருஷ்டிக்கு அவ்வளோ நேத்திர தோஷம் அப்படின்னு சொல்லுவோம். ஒருத்தங்க நமக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு இயலாமையோடு பார்க்கக்கூடிய அந்த பார்வைக்கு பலம் அதிகம். இப்போ நிறைய நம்ம சகுனங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்பாங்க. வெளியில் போகிறப்போ அவங்க பார்த்துடக்கூடாது, இவங்க பார்த்துடக்கூடாது, இந்த விஷயங்கள்லாம் நடந்துடக்கூடாதுன்னு. அந்த மாதிரி சிலருடைய பார்வைகள் பட்டாவே போச்சு, நான் பார்த்துட்டு வரும்போதே நினச்சேன் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு. அந்த மாதிரி ஒரு சில நிகழ்வுகள் ஒரு சில பார்வைகளுக்கு அந்த மாதிரி தாக்கம் உண்டு. யாருடைய ஜாதகத்திலெல்லாம் இந்த திருஷ்டி தோஷம் இருக்கோ அவங்க ஜாதகத்தில் சனி ராகு இணைவு அப்படிங்கிறது இருக்கும். இந்த சனி ராகு இணைவு அவங்க ஜாதகத்தில் இருக்குன்னாவே இந்த திருஷ்டியால் கண் திருஷ்டியால் அவங்க அதிகமாக பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அந்த இயல்பாக இந்த ஏவல் பில்லி சூனியம் இதெல்லாம் அடுத்த கட்ட நிகழ்வு தான். இன்றைக்கி உள்ள காலத்துலலாம் அப்படி ஏவல் பில்லி சூனியம்லாம் வச்சு ஒருத்தரை இது பண்ணணும், பழி வாங்கணும்னு நினச்சாக்கா யாருமே இருக்க முடியாது, வாழ முடியாது. ஆனால் இந்த திஷ்டிங்கிறது அந்த மாதிரி நிலைகளில் நம்மளை கொண்டு போய் தள்ளி விட்டுடும். இப்போ எனக்கு யாரோ செய்வனை செஞ்சுட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது, எனக்கு எந்த ஒரு நல்லதுமே நடக்க மாட்டேங்குது, கெட்ட கனவுகள்லாம் வருது, எனக்கு வீட்டில் இருக்கவே முடியலை, நிம்மதியாகவே தூங்க முடியலை, நான் எது பண்ணாலும் அடுத்தவங்க என்னை ஏன்னு தெரில நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க, திடீர்னு என்கிட்ட முறைச்சிக்கிட்டு இருக்காங்க, என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க, சண்டை போடுறாங்க, காரணமே இல்லாமல் என்கிட்ட கோவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே அந்த திருஷ்டி தோஷத்தினால வரக்கூடிய விளைவுகள் தான். ஒரு குழந்தைக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுதா, கண்டிப்பாக அங்கே திருஷ்டியால் அந்த குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கும். வெளியில் அழைச்சிட்டு போகிறீங்க, ஒரு குழந்தை இல்லாதவர்கள் அந்த குழந்தைய பார்த்து ஒரு ஏக்கத்தோடு இந்த மாதிரி குழந்தை நமக்கு இருந்திருந்தா அப்படிங்கிற எண்ணத்தோடு அந்த குழந்தைய பார்க்குறாங்கன்னா அது தோஷமாக மாறும். அப்போது இது எல்லாமே இப்போ ஒரு அழகான வீடு கட்டி நம்ம கிரகப்பிரவேசம் பண்ணுறோம், நிறைய பேர் வர்றாங்க, ரோட்டில் போகிறவங்களே சூப்பராக கட்டியிருக்காங்களே, இந்த மாதிரி நம்ம என்னைக்கு கட்ட போகிறோம், நல்ல விதமாக நம்ம கட்டணும்னு நினச்சி பார்க்குறவங்கள நமக்கு ஒன்றுமே அமைய மாட்டேங்குது, இவங்களுக்கெல்லாம் அமைஞ்சிருக்கே அப்படின்னு நினச்சாங்கன்னா அது தோஷம். இப்போ இது எந்த கட்டம் வரைக்கும் கொண்டு போய் நிப்பாட்டும்? ஏன்னா இப்போ உடம்பு சரியில்லாமல் போகுதுன்னு சொன்னீங்க, இந்த திருஷ்டி அப்படிங்கிறது எது வரைக்கும் கொண்டு போகும்? எனக்கு தெரிஞ்சு இந்த திருஷ்டியால் பாதிக்கப்பட்டாங்க, நான் சொன்ன மாதிரி இந்த சனி ராகு இணைவில் ஒரு குழந்தையினுடைய ஜாதகத்தில் இருந்தது. குழந்தைங்கிறத விட 10வது படிக்கக்கூடிய ஒரு பெண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொண்ணு ரொம்ப டேலண்டான ஒரு பொண்ணு.
எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு ப்ரைஸ் தான். அது வந்து கட்டுரை போட்டியாகட்டும், பேச்சு போட்டியாகட்டும், வரைதல் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கக்கூடிய பொண்ணு. அவங்க பள்ளிக்கூடத்தில் அவங்க ஆசிரியர் அத்தனை பேருக்கும் செல்ல குழந்தையாக இருக்கக்கூடிய பொண்ணு. அந்த பொண்ணுடைய திஷ்டி யாரை பார்த்தாலும் அந்த பொண்ணு பார், அந்த பொண்ணு மாதிரி நீ படிக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே நான் பார்த்த விஷயம். அவள் மட்டும் சூப்பராக படிக்கிறா, அதே ஸ்கூலில் தானே நீயும் படிக்கிற, ஏன் அவள் அளவுக்கு பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு அந்த பொண்ணை உதாரணம் காமிச்சு 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 அதுதான் அந்த பொண்ணு வந்து ஸ்கூல் லீட்ரு, ஃபஸ்ட்டு லீட்ரு அந்த பொண்ணு. அந்த பொண்ணுக்கு அந்த தாக்கம் சொல்லி 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 அது என்ன வச்சு ஃபைனலாக மனநலம் பாதிக்கப்பட்டுருச்சு. என்ன ட்ரீட்மெண்ட்டு கொடுத்தும் அந்த பொண்ணுக்கு அது சரியாகவே இல்லை. அப்போ அவங்க ஆரம்பத்திலேருந்து அந்த திஷ்டி தாக்கங்களை நம்ம உடம்புல ஒரு நெகட்டிவ் வேவ்ஸ் செயல்படுது அப்படின்னா கட்டாயம் அதை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் வந்து உப்பு வச்சு, அந்த உப்புங்கிற நிகழ்வு அந்த திருஷ்டியை போக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள நிகழ்வு. அந்த உப்பை வச்சு அந்த மிளகாயெல்லாம் வச்சு சுற்றி போடுவாங்க. அந்த திஷ்டி இருக்கிறவங்களுக்கு அந்த மிளகாய் காட்டம் வரவே வராது. அந்த திஷ்டி எல்லாம் அந்த மிளகாய் இழுத்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றளவும் நம்ம கிராமப்புறங்களில் இது எல்லாமே உண்டு. ஆனால் நம்ம டவுனுக்குள்ளே இருந்துட்டு இதெல்லாம் எதுவுமே பண்ண முடியறதில்ல அப்படிங்கிறது தான் ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயம்னு சொல்லலாம். இங்கே இருக்கிறவங்க இப்போ என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணி இந்த திருஷ்டியை போக்கிக்கலாம்? கண்டிப்பாக அதுக்கான வழிமுறைகள் என்னென்னா, தினமும் அவங்க குளிக்கும்போது ஒரு கைப்பிடி கல்லுப்பு, அந்த கல்லுப்புக்கு திருஷ்டி போக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. நம்ம வந்து கிருமி நாசினின்னே நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி கல்லுப்பையும் ஒரு சிட்டிகை கஸ்தூரி மஞ்சளையும் குளிக்கிறதுக்கு முன்னாடி அந்த தண்ணியில் கலந்து நம்ம தலையில் ஊற்றிக்கிட்டோம் அப்படின்னா அந்த திருஷ்டி தாக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு போகும். அதே போல் இந்த சனி ராகு இணைவில் இருக்கிறவங்க எல்லாமே அவங்க அடுத்தவங்க பார்வையில் அழகான தோற்றத்தோடு காட்சி தரக்கூடாது அப்படிங்கிறதான். அவங்க வெளியில் போகிறாங்கன்னா ஃபேஸை கவர் பண்ணிவிட்டு, இன்றைக்கி நிறைய பேர் அந்த பொல்யூஷன் ப்ராப்ளத்துக்காக கவர் பண்ணிட்டு போகிறாங்க. இந்த சனி ராகு இணைவில் இருக்கிறவங்க இயல்பாகவே அவங்க முகத்துக்கு கண்ணாடி போட்டு அவங்களுடைய முழுமையான அழகை மறைத்து கொள்வது நல்லது. அதே மாதிரி திஷ்டி பொட்டுன்னு கருப்பு பொட்டு வைப்பாங்க இல்லையா, அந்த கருப்பு பொட்டை வச்சுக்கணும். அவங்க முகத்தில் ஏதாவது ஒரு அடையாளமாக அந்த பொட்டு இருக்கணும். இப்போ குழந்தைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைகளில் அந்த ரொம்ப நிறைய இடத்துல வைப்பாங்க. இங்கே கருப்பு பொட்டு இங்கே வச்சுருப்பாங்க, நெத்தி வகுட்டில் வச்சுருப்பாங்க, இங்கே வச்சுருப்பாங்க. பொட்டை கூட நேராக வைக்க மாட்டாங்க, ஓரமாக தான் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் எதுக்காகனா அந்த பொட்டு வச்சு அழகுபடுத்தினோம்னா குழந்தை அழகாக இருக்குங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். அதுவே திஷ்டி ஆக்கிடும். ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை பார்த்து அழகாக இருக்குன்னு வச்சாலே அது திஷ்டி பாதிப்பு அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி அதுக்கு ரெடியூஸ் என்ன பண்ணுவாங்க, வேங்கை பொட்டு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகளுக்கு சில மூலிகைகள்லாம் எடுத்து அதை கருக்கி அதை மையாக செஞ்சு அதை வைக்கிறது உண்டு. அந்த வேங்கை மரத்தினுடைய பிசினை எடுத்து அதை செய்வாங்க. அப்போது அந்த வேங்கை பொட்டு அப்படிங்கிறது அந்த திஷ்டி தாக்கத்தை அதிக அளவு ரெடியூஸ் பண்ணக்கூடியது. அதே மாதிரி இந்த வேங்கை பொட்டை இன்றைக்கும் எல்லாருமே வைக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த திஷ்டிக்கு முதல் பரிகாரம். அது எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். அந்த வேங்கை பொட்டு குழந்தைங்களுக்கு மட்டும்தான் வைக்கணுங்கிறதில்ல, நம்ம வெளியில் போகும்போது கூட அந்த வேங்கை பொட்டை எடுத்து நெத்தியில் வச்சுட்டு போகலாம். அதே மாதிரி நிறைய ஹோம யஜ்யங்கள்லாம் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஹோம புகையை நம்ம சுவாசிக்கிறோம், அந்த இடத்துக்கு நம்ம போய் உட்கார்றோம், அந்த மந்திர ஒலிகளை நம்ம கேட்குறோம். அங்கே உள்ள அந்த ஹோமம் முடிச்சுட்டு அந்த தீர்த்தத்தை எல்லாருக்கும் தெளிச்சு விடுவாங்க. அந்த தீர்த்தங்கள் நம்ம மேலே படுதுன்னா நம்மளுடைய திஷ்டி அந்த இடத்துல கழியும். சரி, இதுவும் பத்தலை, என்ன பண்ணலாம், மாதத்துக்கு ஒரு தடவை அல்லது 3 மாதத்துக்கு ஒரு தடவை கடலில் போய் குளிச்சுட்டு வாங்க. அந்த கடலில் போய் குளிக்கிறதுனால உங்கள் உடம்பு பூரா அந்த உப்பு தண்ணியில் மூழ்கி எந்திரிக்கிறதுனால அந்த திஷ்டிங்கிறது உங்களுக்கு அங்கே ரெடியூஸ் ஆகிடும். இல்லை கடற்கரை எனக்கு ரொம்ப தொலைவில் இருக்குது, கடல்லெல்லாம் என்னால் குளிக்க முடியாது, நான் என்ன பண்ணணும், அதுக்கு தான் கல்லுப்பை போட்டு நம்ம குளிக்கிறது. இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அடுத்து திஷ்டிக்கு கருப்பு கயிறை வந்து காலில் கட்டுற வழக்கம் இருக்குது. இந்த கருப்பு கயிறு கட்டக்கூடிய வழக்கம் தான் இந்த திஷ்டி தாக்கத்துக்கு அது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அது வயசானவங்கள்லேருந்து குழந்தைகள் வரையும் நம்ம பண்ணக்கூடிய ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம். ஆண்கள் வந்து வலது காலில் இந்த கருப்பு கயிறுங்கிறது இன்றைக்கி வந்து எல்லாருமே கருப்பு நிறத்தில் ஒரு கயிறை கட்டிக்கிறாங்க, ஆனால் அது கிடையாது. கம்பளி கயிறுன்னு ஒன்று உண்டு, கருப்பு கம்பளியால் ஆன கயிறு. அது வந்து அது முடிமுடியாக இருக்கும். அது மாடுகளுக்கெல்லாம் இன்றளவும் நெத்தியில் ஒரு சங்க கோர்த்து கட்டுற வழக்கம் இருக்குது. அந்த கருப்பு கயிறை வந்து நம்ம காலில் கட்டணும். ஆண்கள் வந்து வலது கால்லையும் பெண்கள் இடது கால்லையும் கட்டினாங்கன்னா அது திஷ்டி தாக்கத்தை குறைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நம்மளை நாம் பாதுகாத்துக்கிட்டே இருக்கிறோன்னா அந்த திஷ்டிகள் நம்மளை தாக்காமல் இருக்கும். இன்னும் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய திஷ்டிகளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கல்லுப்பு போட்டு கஸ்தூரி மஞ்சள் போட்டு நம்ம வீட்டை தொடச்சிட்டு கையில் நம்ம பெரியவங்களுக்கு சுற்றி போடுற மாதிரியே அந்த சுற்றி போடுற கல்லுப்பு மிளகாய் இதெல்லாம் எடுத்து வீட்டை சுற்றியும் நம்ம திஷ்டி கழிக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் உள்ள ஒரு நிகழ்வு. அதே மாதிரி தேங்காய் சுற்றி போடுறது, பூசணிக்காய் உடைக்கிறது, இது எல்லாமே திஷ்டி பரிகாரம் தான். அதில் ரொம்ப ஹைலைட் அப்படிங்கிறது இந்த கல்லுப்பை வச்சு சுற்றி போடுற ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம். என்ன நாட்களில் சுற்றி போடணும்
டெய்லியுமே சுற்றலாமா இல்லை அதுக்குன்னு டைம் இருக்கா? இப்போ குழந்தைகள்னா 1 மாசத்துக்குள்ள உள்ள குழந்தைகளுக்கு அவங்களுக்கு அந்த வெள்ளை நூல் திரியால் சுற்றி போடுவாங்க. அது வந்து தினமும் பண்ணக்கூடிய ஒரு நிகழ்வு. ஆனால் மற்ற நம்ம பெரியவங்களுக்கு சுற்றி போடுறோம்னா செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த 3 நாள் திருஷ்டி கழிக்கிறதுக்கு ஒரு விசேஷமான நாள் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த சனி ராகு இணைவில் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாருக்குமே அவங்க வாரத்தில் ஒரு முறையாவது திருஷ்டி கழித்து போடணும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு தேங்காயை எடுத்துட்டு அவங்க பிள்ளையார் கோயிலில் போய் அந்த பிள்ளையார்கிட்ட பிரார்த்தனை பண்ணிவிட்டு அவங்க தலையை சுற்றி அந்த தேங்காயை சிதறகாய் அடிக்கிறாங்க அப்படின்னாலும் அந்த திருஷ்டி அத்தோடு அவங்களுக்கு போயிடும். சரி, ஒரு தடவை நம்ம பண்ணிட்டோம், அது அத்தோடு முடிஞ்சிடுமா? திருஷ்டிங்கிறது எப்போதுமே மற்றவங்களால் ஒரே நபரால் வரக்கூடியது கிடையாது. பலதரப்பட்ட மனிதர்களை நம்ம பார்க்குறோம். எல்லாருமே நம்மளை வந்து பெருமையாக பேசுகிறாங்க. ஒருத்தரை பற்றி ஒருத்தர் உயர்வாக பேசுவதும் அவர் மாதிரி நம்ம ஆக முடியலேங்கிறது மனசுக்குள்ளே ஏக்கத்தோடு பேசுவதுமே திருஷ்டி தோஷத்துக்கு காரணமாக அமைஞ்சிடும். அதனால் அந்த திருஷ்டியை நாம் சேர்த்து வைக்காமல் அப்போதைக்கு அதை ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அதுக்கு தான் நல்ல ஆரா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆராவினுடைய தொடர்பு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, அந்த திருஷ்டி தாக்கத்துக்கு கையில் பெருசாக பார்க்குற மாதிரி மோதிரங்கள்லாம் போட்டிருப்பாங்க, இந்த மாதிரி மணிகள்லாம் போட்டிருப்பாங்க. இது எல்லாமே அந்த திருஷ்டி நம்மளுடைய எனர்ஜியை வந்து இழக்காமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தவங்க கவனத்தை நம்மக்கிட்ட இருந்து நிவர்த்தி பண்ணுற மாதிரி எந்தெந்த விஷயங்கள்லாம் பண்ணுறோமோ அது எல்லாம் திருஷ்டிக்குள்ள பரிகாரம். இதில் இன்னொரு முக்கியமான பரிகாரங்கிறது கண்ணாடி. அந்த கண்ணாடி வந்து திருஷ்டி தாக்கத்தை அதிகமாக போக்கக்கூடிய ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வீட்டு வாசல்லலாம் நிறைய பேர் வீடுகளில் கண்ணாடி இருக்கும். அவங்க நுழைஞ்ச உடனே அவங்க பார்வையில் அந்த படுற மாதிரி அந்த கண்ணாடி இருக்குன்னா அவங்க முகம்தான் அந்த கண்ணாடியில் தெரியும். அப்போது அவங்க உருவத்தில் அவங்க கவனம் செலுத்த ஆரம்பிப்பாங்க. சுற்றுப்புறங்கள்லாம் அவ்வளவா அவங்க கவனம் இருக்காது. அந்த கண்ணாடியினுடைய தன்மை என்னென்னா அது பிரதிபலிப்பு அப்படி வெளியில் தள்ளிக்கிட்டே இருக்கும், அது உள்ளர தக்க வச்சுக்காது. அந்த மாதிரி அந்த கண்ணாடிக்கு அந்த பவர் அதிகமாக உண்டு. இப்போ நம்ம வெளியில் போகிறோன்னா அந்த மாதிரி கண்ணுக்கு கருப்பு கண்ணாடி அணிஞ்சிக்கிறது. இந்த கருப்புங்கிற ஒரு நிறம் இந்த திருஷ்டி தாக்கத்தை வந்து பெருமளவு நீர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையும். ஜூலை 24 அன்னைக்கு இந்த மெகா ஆஃபர் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. KFC டபுள் டீல் வந்தாச்சு. போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. Shri Venkateshwara University, empowering education, elevating futures.